என் பையன் படிச்சுட்டு தான் இருக்கான் அப்படின்னு நினைப்பேன். போய் பார்த்தா சில சமயம் கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். படிச்சுட்டு இருக்கேன்னு நினச்சா கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டால் படிச்சுட்டு இருந்தேன், போர் அடிச்சது, அதனால தான் கேம் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நான் சொல்லுவேன், போர் அடித்தா என்கிட்ட வந்து உட்காந்து பேசு, ரிலாக்ஸாக இருக்கும், மொபைலில் கேம் விளையாடாத அப்படின்னு சொல்லுவேன். உங்ககிட்ட பேசினா அட்வைஸுங்கிற பேரில் என்னத்தையாவது சொல்லி கடுப்பேற்றி விடுவீங்க அப்படின்னு சொல்லுவான். கேம் விளையாண்டா உனக்கு டென்ஷன் இருக்காதா அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்லுவான், ஆமாம், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நான் சொன்னேன், டென்ஷனே இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு வழி நான் சொல்லட்டா அப்படின்னு கேட்டேன். அவனும் ரொம்ப ஆர்வமாக கேட்டான். நான் சொன்னேன், கார்டனிங் அப்படின்னு. நிறைய செடியெல்லாம் வேண்டாங்க, இந்த மாதிரி ஒரே ஒரு செடி போதும். இந்த மாதிரி பூ பூக்கிற ஒரு செடி இருந்தாலே நம்முடைய டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும் பாருங்கள். சாதாரண வாட்டர் கேனில் வச்சுருக்கக்கூடிய இந்த ரோஸ் செடி எவ்வளோ பெருசாக பறந்து விரிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஹாப்பி கார்டனிங்.